வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. பட் வை? நல்ல கேள்விதான்ல. பட் வை பட் தெரியல. ஆனா சோசியல் மீடியா முழுக்க இதுதான் வைரலா ஓடிட்டு இருக்கு. அந்த பெண் குயின் ஓடினது வைரலான்னு கேட்டா இல்ல, அது சாதாரண நிகழ்வு தான். மேபி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதுக்கு ஒருத்தர் நரேட் பண்ணார்ல ஸ்டோரி, அதுதான் இங்க பயங்கர ஹிட்டா மாறி இருக்கு. தனியா போறேன், நம்ம ஊர்ல அவசரத்துக்கு ஓடுவோம் அப்படியும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் அந்த பெண் குயின் எதுக்காக அந்த பக்கம் ஓடுச்சுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஒரு முடிவை பண்ணிருக்கோம். பெண் குயின் கிட்ட கேட்காம பெண் குயின் சொல்லாதது எல்லாம், ஆனா அவரு சொன்ன அந்த ஸ்டோரி இருக்குல்ல, அது நல்ல ஒரு மோட்டிவேஷன், ரொம்ப அழகான ஸ்டோரி, இன்னும் நல்ல கிரியேஷன் கூட சொல்லலாம். உலகத்தின் மூத்த மொழியான தமிழில் உயர்தனி செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் பாவங்க பயங்கர சிக்கலுக்குள்ளா இருக்கு. தமிழ் மொழி தன்னோட வாழ்நாள்ல பார்க்காத சிக்கல்களை இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெண் குயின் மாதிரி தான் அந்த மொழியும், அது பாட்டுக்கு அது போய்கிட்டு இருக்கும். அத ஒருத்தர் ரொம்ப அழகா ஸ்டோரி பண்ணி சொல்லுவாரு, அதுவும் சிறப்பா இருக்கும். ஆனா இந்த சிறப்பை எல்லாம் தன்னோட காப்பிரைட்டா மாத்திக்கிட்ட இந்த சில்ற பையன், நான் யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பெண் குயின் ஓடுதுல, தனியா ஓடுதுல, அதுதான் நான். சீமான் தான் பெண் குயின், பெண் குயின் தான் சீமான். அது தனியா ஓடல, என்னுடைய தலைமையை நோக்கி ஓடி வருது. இந்த தனித்துவமான கட்சியின் தலைமையை நோக்கித்தான் அந்த பெண் குயின் ஓடி வருது. என்னடா தனித்துவம்னு கேளுங்க அவங்க கிட்ட. யாருடனும் கூட்டணி இல்லை. சரி, கூட்டணி வச்சுக்கல, அப்ப நீ தோத்துக்கிட்டே தானே இருப்ப. ஆமா, தோத்துக்கிட்டே தான் இருப்ப. நான் ஜெயிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னு உங்ககிட்ட யாரா சொன்னது? நீ தோக்கறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கன்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த விஷயம் நீ நிறுத்த போற 233 டம்மி வேட்பாளர்களுக்கு தெரியாது. அதுங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்குது, இந்த பர்றா பெண் குயின் போகுதான்னா சீமான் மாதிரியே அப்படின்னு. பட் வை? இந்த தற்கொலைகளுக்கு சரியான புரிதல் இல்லைன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இத நாம சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவன் கூட்டத்துல இருந்து ஒருத்தரையும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பா, அதையும் கேளுங்க. அவன் பேச பேச அந்த மொத்த கூட்டமும் கை தட்டி ஆர்ப்பரிக்குதுங்க. இவர் ஒரு மென்பொறியாளர். இவருக்கு லூக்கா அதிகாரம் நல்லாவே தெரியும், பெரியார் பேசுனதும் தெரியும், இதையெல்லாம் மர்ஜி பண்ணி பேசவும் தெரியும். உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். டேய், இது பெரியார் சொன்னதே இல்லடா, ஒரு இவங்க பரப்புவாங்க. பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க இவர்கள் என்ன பரப்புவார்கள் தெரியுமா? பெரியார் சொல்லியிருக்கிறாராமா, என்னது, யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்தாலும், ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். டேய், இது பெரியார் சொன்னதே இல்லடா, ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னது, வேற எவனோ சொன்னது. அதை மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேட்டர் வேணா பெரியார்னு சொல்லிக்கலாம். அதை யாரை வச்சு மொழிபெயர்த்தாருன்னு தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் படுத்து கிடக்குறேன், ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, நீ உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படி முதலில் நீ பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும் அப்படின்னு இது பெரியார் சொன்னாராம். நான் யோசிக்கிறேன், என்னடா பெரியார் சொன்னது எங்கேயோ மைக்கில் கேட்குதுன்னு. பின்னாடியே வருது, லூக்கா அதிகாரம் 6 வசனம் 31. அது பைபிள்ல போட்டிருக்குது. சொல்லி போட்டு என்ன சொல்லுவாரு, பெரியார் என்னத்தடா எழுதினாரு, எதை வேணா எழுதிக்க, கீழே என் பேர போட்டுக்கன்னு எழுதிட்டாராமா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமானுடைய பிள்ளை. பெரியார் கிட்ட இருக்கிற முரண்பாடை எல்லாம் தம்பி கரைச்சு குடிச்சவரு. தம்பியுடைய பார்வையில சீமான் அந்த பெண் குயின். எந்த பெண் குயின்? பட் வை அந்த பெண் குயின். ஏன்னா சீமான் கிட்ட எந்த முரண்பாடுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு இந்த பையன் நம்புறாப்படி. இந்த பெண்ணுடைய பார்வையில், இந்த பையனோட பார்வையில பட் வை பெண் குயினே செல்ற பையன் சீமான் தான். சீமான் ஒரு தனி வழி போட்டு போய்கிட்டு இருப்பாரு. குட்டி பையா, குட்டி தம்பி, மென்பொருள் வல்லுனரே, நீ மென்பொருள் படிச்சதே உங்க அண்ணன் சீமானுக்கு பிடிக்கல, நீ மென்பொருள் படிக்கிறது என்ன உன்னோட குலத்தொழிலா அப்படின்னு கேட்டவன் தான் இந்த சீமானு. நீ கணிப்பொறியே படிச்சாலும் உனக்கு கஞ்சிக்கறி ஊத்துறது என்ற விவசாயி தாண்டா. நீ என்ன வெங்காயத்துக்கு கணிப்பொறிய படிச்ச, கஞ்சிக்கறி காட் ஆக்க வாடா அப்படின்னு கூப்பிடுற. சீமான் கூப்பிடல, அந்த பட் வை பெண் குயின் கூப்பிடுது. உலகத்துல எது எங்க சிறப்பாக போற்றப்பட்டாலும் அது இந்த நாய்க்காகவே, இந்த நாயே பண்ணனாததான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். வள்ளலார் யாருன்னு அவன்கிட்ட போய் கேளு, நான் தான் வள்ளலாருங்குவான். அவர் யாருன்னு கேளு, நான் தான் அவன்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாடுறா, கேரளா பஸ்ல போன தீபக்கே நான் தான் சொன்னாலும் சொல்லுவான். அந்த பெண் வேற யாரும் இல்ல விஜயலட்சுமின்னு சொன்னாலும் சொல்லுவான்.
அவன் சொல்றதை கேட்டுட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து கைய தட்டுவீங்க. எப்படி அதோ போகுது பாருடா பெண் குயின். பட் வை அதுதான்டா எங்க அண்ணன். பட் வை அதுதான்டா எங்க அண்ணன் சைமன். இப்படி இந்த தம்பி பேசுறதுனால மட்டும் சீமானா நான் சொல்லல. சீமானே பேசுனது கண்ணா பின்னான்னு இருக்குது இந்த பெண் குயின் மாதிரி. நான் லஞ்ச ஊழல் இல்லாத கட்சி கூட தான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னான். ஆனா 1000 கோடி எவனோ வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவன் யாருன்னு இப்ப வரையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏங்க 1000 கோடிய இந்த அல்ல கைக்கு ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் யாரா இருக்கணும்? உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்லவருங்க, அதனாலதான் இவரு காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த நல்லவரை பத்தி பொது வெளியில பேசினதே தப்புன்னு இவரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனாலும் 1000 கோடி எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அந்த பெண் குயின் மாதிரி. பட் வை? ஏன்னா தனியா இருக்காரு. இவர் வழி தனி வழி. அந்த பெண் குயின் எப்படி ஆப்போசிட்ல ஓடிச்சோ அதே மாதிரிதான் இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. வாழ நினைச்ச பெண் குயினை பத்தி சொன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பெண் குயின் தனியா போகுதுன்னு சொன்ன உடனேயும் அதுக்கு அவரு சொன்ன கதையை எடுத்துட்டு வந்து அண்ணன் கூட பொருத்தி பாக்குறியே உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆனா உங்க அண்ணன் இவ்வளவு நாளா அதையே தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எங்க வச்சு உங்களுக்கு அறிவு? சமீபத்துல அண்ணன் ஒரு கடப்பாறைய வாங்கினார்ல, அந்த கடப்பாறையை வச்சு திராவிட குட்டிச்சவரை இப்ப இடிக்கிறேன்னு கூட சொன்னாரு. அந்த கடப்பாறை இதுக்கு முன்னாடி உடைச்சது எதை தெரியுமா? நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்னு, அதத்தாண்டா உடைச்சிச்சு உயர்தனி செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழின்னு சொல்றீங்கல்ல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது ஒன்றை காணோம் அப்படின்னு பாரதி பண்ணார்ல. செம்மொழியான தமிழ் மொழியான பாடி இருக்கிறாங்கல்ல. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடேன், தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. அந்த மொழிய உங்களுக்கு பிடிச்ச பெரிதான அந்த மொழிய நீசபாஷா இதெல்லாம் அரக்கர்கள் பேசுற நீச பாஷா யாரும் பேசப்படாது. குளிச்சுண்டு வந்து நீச பாஷையில பேசினா மீண்டும் குளிக்க போகணும். தண்ணி கேட்கப்படாது, அபச்சாரம், ஜலம் கொண்டு வா இதெல்லாம் சொன்னது யாரு தெரியுமா? அந்த கடப்பாறைதான். அப்படி தமிழ நீசபாசைன்னு சொன்ன கடப்பாறைய கொண்டு வந்துதான், சாரி நீசபாசைன்னு சொன்னாங்கல்ல அவங்க வச்சிருக்கிற கடப்பாறைய எடுத்துட்டு வந்துதான். ஆட சொல்ல மறந்துட்டேன், இவன் முப்பாட்டை எழுதினார்ல திருக்குறள், அதுக்கு இவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? தீக்குறள். தீக்குறளை ஓதோம், அதுக்கு பேரு தீக்குறள். அந்த கடப்பாறைய வச்சிருந்தவங்க திருக்குறளை தான் முதல்ல உடைச்சாங்க. ஆனா நீங்க என்னடான்னா அதோ போகுது பாரு சீமான் பெண் குயில் தனியா போயிட்டு இருக்கு, பட் வை அப்படின்னு கூட கேட்காம இது ஏதோ ஒன்றை சாதிக்க போகிறது, ஏதோ ஒன்றை வெல்ல போகிறது, ஏதோ ஒன்று செய்யும் அப்படின்னு அவரு சொல்ற கதையை எடுத்துட்டு வந்து அவரு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு கதையை சொன்னாருன்னு வச்சுக்கலாம். இவன் இது வரைக்கும் சொன்ன எந்த கதை உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கு? இவன் மோட்டிவேட் பண்றதுக்காக சொன்ன ஏதாவது ஒரு கதைய நீங்க திருப்பி சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் அவன் வாழ்க்கையிலேயே பெருமைன்னு பேசுன ஒரு விஷயத்த கூட நீங்க யாரும் எடுத்து பேசுனதே இல்லையே. ஆனா அவ்வளவு ஏன் விரும்பித்தானே அந்த பெண் குயின் தனியா போச்சு. பட் வை அத கூட நீங்க சொல்லலையே. இல்லைங்க எங்க அண்ணன் கூட விருப்பப்பட்டுதான் அந்த பெண் குயின் தனியா போச்சு. அந்த ஆர்டிக் பனிச்சிகரத்துக்கு மேல அந்த பெண் குயின் ஏறி தனியா போனதுக்கு காரணம் அந்த பனிச்சிகரத்தின் மேல் கொண்ட காதல். அப்படியெல்லாம் நீங்க பேசிருந்தீங்கன்னா கூட பரவாயில்லடா. பட் வை சொல்லுங்க. சீமானுங்கிற இந்த சில்ற பையன் மேல உங்க யாருக்கும் நல்ல அபிமானம் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கும் நல்லா தெரியும். பட் வை இன்னைக்கு அந்த பெண் குயினை பத்தி நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம், பேச வைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான பெண் குயினை பத்தி பேச வச்சார்ல ஒருத்தர், அந்த போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர், அவரோட நோக்கத்து மேல எந்த தப்பு கிடையாது. அவர் ஒரு அழகான ஃபுட்டேஜ் எடுத்திருக்காரு, அந்த ஃபுட்டேஜுக்கு ரொம்ப அழகான நரேஷனும் கொடுத்திருக்காரு. மேபி அந்த பெண் குயின் இன்னொரு 1/2 hourல திரும்பி வந்து இவங்க கூட சேர்ந்திருந்தாலும் சேர்ந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் குயின் திருப்பி வந்தாலும் வந்திருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் அவர் சொன்ன அந்த உயிரோட்டமான கதை பெண் குயினுக்கே டப்பிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம அடிக்கடி வீடியோ எல்லாம் பார்த்து சிரிச்சு வயிறு புண்ணாகும்ல. போராசா போ, வண்டிக்குள்ள புள்ளகுட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, அதுக்கு யானை சொல்ற மாதிரி டப்பிங் கொடுத்துருப்பாங்கல்ல. போவானா நான் எங்க போறது, என்ற காட்டுக்குள்ள வந்துட்டு என்ன போவானா அப்படின்னு டப்பிங் கொடுத்துருப்பாங்கல்ல. நீங்க புள்ள குட்டி பத்ததுக்காகல நான் என்ற காட்டை விட்டு போக முடியாதுடா. ஆனா அந்த யானை பேசல. அந்த மாதிரி அந்த பெண் குயினுக்கு ரொம்ப அழகான நரேஷனை அந்த ஆத்தர் கொடுத்தாரு. நம்மால நரேட் பண்ண ஸ்டோரி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களே, மடியிலேயே படுத்துட்டு நெஞ்சிலேயே படுத்து தலாட்டி இருப்பாரு. இப்படியே சொரண்டி அப்படி சுடு, இப்படி பிக்கிறப்ப அடடா சர்ப்ரைஸ் அது இருந்துச்சு. அப்புறம் காலையில இருந்துச்சு வா போய் பீரங்கி சுட்டு விளையாடலாம்
அப்படின்னு கூட்டிட்டு போனது. அப்ப அங்க இருக்கிற மங்கை அண்ணனோட காதோரத்துல ஒண்ணு சொல்லுச்சுல்ல, அண்ணே இது விஜயலட்சுமி இல்லைன்னு இழுத்ததும் வர்றதுக்கு பீரங்கின்னு. இத நரேசன்லாம் யாருமே நம்ப முடியாதுல்ல. இந்த நரேஷன் எல்லாம் நீங்க ஒருத்தவங்களும் நம்பலங்கிறது நல்லா தெரியும். ஆனா பாருங்க இந்த குட்டி தம்பி ரொம்ப அழகா சொல்றாரு. குட்டி தம்பியை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அவர்தான் மென்பொருள் வல்லுனர். தம்பி நீ 5Gயே கொண்டு வந்தாலும் கஞ்சிக்கு இங்கதான் வரணும். அதனாலதான் தம்பி அந்த வேலையெல்லாம் விட்டு போட்டு இருக்கிற சொத்து பத்து எல்லாம் வித்துட்டு எல்லாம் அழிச்சிட்டு போடா மண்ணுக்கு விவசாயம் பண்ண அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. தட் மீன்ஸ் டூ யுவர் குலத்தொழில் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தம்பி நீங்க மதம் மாறினது குலத்தொழிலுக்காக மட்டும் இல்ல, சாதி இழிவுல இருந்து வெளியே வர்றதுக்காகவும் தான். கருப்பட்டிக்கு திரும்புற மாதிரி, செக்கெண்ணெய்க்கு திரும்புற மாதிரி நீயும் வேணா குலத்தொழிலுக்கு திரும்புறியா? அந்த பெண் குயின் தனியா போனதுக்கான காரணத்தை அவரோட வாயில இருந்து கேட்டேன்னா அது உனக்கு நல்லது. ஆனா உங்க அண்ணன் பேச்ச அதுல கேட்டேன்னா அவ்வளவுதான். சில்ற பையனுக்கு அவனுக்கு சில்லற சேர்த்துக்கிறது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா அவன் தனி பெண் குயின், அவன் மட்டும்தான் சில்லற சேர்க்கணும். பட் வை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். நீ தப்பிச்சு போனாலும் சரி போலனாலும் சரி உன் நல்லதுக்கு வேண்டி நாங்க பேசுவோம். பட் வை அந்த பெண் குயினுக்காக அந்த ஆத்தர் பேசினார்ல, அதே மாதிரிதான் நாங்க உங்களுக்காக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.